வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. சர்வதேச அளவில் இந்திய விண்வெளித்துறை மகத்தான வளர்ச்சி அடைந்துள்ளது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வேளாண் ஆராய்ச்சியில் தொழில் நிறுவனங்கள் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் கேட்டுக்கொண்டுள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று இங்கிலாந்து நாட்டின் வெளியுறவு அமைச்சர் திரு டேவிட் லாமியுடன் தொலைபேசியில் உரையாடினார். பஹல்காம் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் குறித்து விவாதித்த அமைச்சர்கள் தீவிரவாதத்தை ஒருபோதும் சகித்து கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டனர். நாட்டின் வளர்ச்சி நிலையானதாகவும் பாதுகாப்பானதாகவும் உள்ளதாக மத்திய தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளுக்கு நாளை முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை கோடை விடுமுறை அளிக்கப்படுவதாக கல்வித்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். பள்ளிகள் ஜூன் 2ஆம் தேதி முதல் வழக்கமாக செயல்படும் என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நேற்று நடைபெற்ற கொலை சம்பவத்துடன் தம்மை தொடர்புபடுத்தி பேசுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என்று ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு சாய் ஜே சரவணன் குமார் தெரிவித்துள்ளார். டெல்லியில் இன்று காலை குடிசை பகுதி ஒன்றில் ஏற்பட்ட மிகப்பெரிய தீ விபத்தில் சிக்கி 2 குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். ரோஹிணி பகுதியில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் 400க்கும் மேற்பட்ட குடிசைகள் தீக்கிரையானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரில் தற்போது டெல்லியில் நடைபெற்று வரும் ஆட்டத்தில் டாஸ் வென்ற பெங்களூரு அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட டெல்லி அணி சற்று முன் வரை 16 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 117 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இன்று மதியம் மும்பையில் நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி லக்னோ அணியை 54 ரன் வித்தியாசத்தில் வெற்றி கொண்டது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.